Good morning, students. Good morning. எல்லாரும் கையில் நோட் இருக்கணும், பேனா இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் இப்போ டெஸ்ட் எழுதுனது, வெக்டர் டெஸ்ட் எழுதுனது B3 B4 இருக்கும், G4 G5 இருக்கும். எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஜெராக்ஸ் போட்டு இந்த கிளாஸ் கவனிச்சுக்கிறதுக்காக, அதாவது கிளாஸ்லேயே கொஸ்டின் போர்டில் டிஸ்பிளே ஆகும், இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெராக்ஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அது வந்திருக்கா? G1 G2 G3 கொடுத்துருக்கோம், B1 B2க்கு கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பேப்பர். இது என்ன கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஒரு பார்ட் டெஸ்ட், வெக்டர் அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் 20 கேள்விகள், ஒரே ஒரு சிங்கிள் A4 ஷீட், 20 கேள்விகள். இப்போ ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் மார்க் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்குது, அதுக்கு மேலே அது போக மாட்டேங்குது. என்ன காரணம் என்ன? நல்லா கவனிச்சுக்கணும். எப்படியாவது அந்த ஆவரேஜ் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை நல்லா படித்தால் மார்க் வாங்கலாம், நல்லா படித்து திரும்ப திரும்ப படித்து மார்க் வாங்கலாம். ஃபிசிக்ஸ் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மார்க் வாங்கலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் குட் அண்டர்ஸ்டாண்டிங் அது எசென்ஷியல். புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுதா அதை பாருங்கள். இந்த 20 கணக்குகள் நீங்கள் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணும்போது ஆவரேஜ் மார்க்கு, அதாவது நிறைய பேருக்கு கம்மியாக வருதுங்கிறது தான். எப்போதுமே எந்த மாதிரியான கேள்வியை கேட்டாலும் நல்லா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 40-50 பாய்ஸு, ஒரு 40-50 கேர்ள்ஸு நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் என்னுடைய வருத்தம் என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல மார்க்கு, 20 கேள்வினா ஒரு 15 கேள்வியாவது கரெக்டாக போடணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். இது ஒரு கையில் ஓசை வர்றதில்லை. பல தரம் நான் சொல்லியிருக்கேன், the teacher alone cannot produce any result. நல்லா சொல்லித்தர்றதுனால, திரும்ப திரும்ப சொல்லித்தர்றதுனால ஒரு பெரிய ரிசல்ட் வந்துருமா? இல்லை. ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும், சொல்லித்தர்றதை கவனிக்கணும், கவனித்து நல்லா புரிஞ்சிக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், நமக்கு புரியும் அப்படின்னு நம்பணும், புரிஞ்சுக்கிட்டு அதை மறந்துடாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பரீட்சை அப்படின்னு சொன்னால் அதில் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் போட்டு படிக்கணும். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் பரீட்சை அப்படின்னா ஒருவேளை மார்க்கு குறைச்சி வாங்கிடுவீங்களோங்கிறதுக்காக பயந்து ஞாயிற்றுக்கிழமை சினிமாவை கேன்சல் பண்ணி படிக்க சொன்னேன். அதில் நமக்கு ஒரு 3 hours கிடச்சிச்சு. நைட் ஸ்டடி ஒரு 2 hours கிடச்சிது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு half a day ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை படித்தோம். அப்படி இருக்கும்போது ஆவரேஜ் கேர்ள்ஸுக்கு 50+, பாய்ஸுக்கு 60+, ரொம்ப குறைவு. ஆவரேஜ் மார்க்குங்கிறது 100 வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் அப்படி. அப்போ ஆவரேஜ் மார்க் 100க்கு மேலே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க? நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்களோ அதை விட இன்னொரு 10 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். அந்த 10 மைனஸ் ப்ளஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய 10 × 5 50 மார்க் நமக்கு தேவைப்படுது. நமக்கு வெற்றிக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் பரீட்சை எழுதும்போது செய்யக்கூடிய தவறுகளில் தவறு 1-2 வரதான் செய்யும், அதில் ஒரு 10 மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்ற வேண்டியது இருக்குது. the -1 should become +4. அப்போ எவ்ரிபடி ஷுட் இம்ப்ரூவ் தேர் ஃபிசிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பை 10 questions. 10 கேள்விகள் சரியாக, நீங்கள் ஏற்கனவே 10 பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 20 பண்ணணும், ஏற்கனவே 20 பண்ணிங்கன்னா இப்போ 30 பண்ணணும். அது மாதிரி ஒரு 10 questions யூ ஷுட் இன்க்ரீஸ். இன்னைக்கு 2D ஒரு பரீட்சை இருக்குது, மறுபடியும் ஆவரேஜ் கம்மியாயிடக்கூடாதே அப்படின்னு ஒரு கவலை. இம்ப்ரூவ் பண்ணணும். நான் முயற்சி பண்ணுறதை நீங்களும் முயற்சி பண்ணணும்ல, அது நீங்கள் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, இப்போ இந்த பரீட்சை வருதே, இதுக்கு நீங்கள் நல்லா பண்ணணுமேங்கிறதுக்காக ஒரு வெக்டரில் ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் கவலைப்படுறீங்களா? இந்த பரீட்சை நேற்று நைட்டு கவலைப்பட்டீங்களா? படிச்சிங்களா? சின்சியராக சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்களா? 2Dனா என்ன? வெக்டர்ஸ், ப்ரொஜெக்டைல், சர்க்குலர் மோஷன் தரோ பண்ணிங்களா?
உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். நீங்கள் தரவு பண்ணாதானே மார்க் வாங்க முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்சியர் ஹார்ட் ஒர்க். நம்ம 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8:30க்கு உட்காரோம் இல்லையா, அந்த 8:30லேருந்து 12:30 4 மணி நேரம் ட்ரை பண்ணேன். எல்லாரும் அப்படியே தூங்கி வலிகிறீங்கன்னு சொல்லிட்டு 12:30 ஆக்கிட்டேன். அந்த 12 வரைக்கும் சின்சியராக படிக்கணுமா வேணாமா? படிக்கும்போது தூக்கம் வர மாதிரி இருந்தால் எந்திரிச்சு வந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படிக்கலாம். சில பேர் பார்த்தா அந்த பாய்ஸ் கேம்பஸில் ஒரு நாள் பார்த்தேன், அப்படியே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்களே ஒழிய உட்காந்த இடத்துல படிக்கிறது இல்லை. அப்போ சின்சியராக உட்காந்து படித்தால் மட்டும்தானே மார்க் வாங்க முடியும். ஒவ்வொரு டீச்சர் 1.5 மணி நேரம் நின்று பாடம் நடத்துகிறாங்களே, அவங்க என்ன இடையில போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு போகிறாங்களா? ஒரு டீச்சருக்கு எவ்வளவு சின்சியாரிட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்கு வேணாமா? இல்லையா? இந்த வெற்றிங்கிறது யாருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு தானே. அப்போ அந்த பொறுப்போடு படிக்கணுமா வேணாமா? நல்லா புரிஞ்சுங்க. we will try to support you, we will be supporting you till the exam. நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், நிறைய சொல்லித் தருவோம், நிறைய டெஸ்ட் வைப்போம், தட் இஸ் லிமிட்லெஸ். ஆனால் நீங்களும் ஒரு அக்கறை எடுத்து, சரி சார் சொல்லிக் கொடுங்க சார், நான் புரிஞ்சுக்கிறேன் சார், நான் படிச்சிருவேன் சார், வாங்கிறேன் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு முழு மனசில் வரணுமா இல்லையா? ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அவர் சக்ஸஸ். எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ பாடுபடுறீங்க, நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம், அது இருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு 20 கேள்விகள் நல்லா புரிஞ்சுக்கணும். எதனால நம்ம தப்பாக போட்டோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய நம்ம டெஸ்ட் வைக்கலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். கவனி. இப்போ நம்ம ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். கொஸ்டின்ஸ் அப்பியர் ஹியர். ஓகே, கவனிச்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. படிக்கும்போது இது என்ன ஏதுன்னு சொல்லித்தர சொல்லு, பார்த்து நல்லா படித்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு செமையாக ப்ரிப்பேர் பண்ணு. ஏன் இந்த மாதிரி? இப்போ பாரு, இல்லை காலரில் வேணால் மாட்டிக்கலாம். மைக்கு கொஞ்சம் கரகரன்னு சவுண்டு வந்ததுங்கிறாங்க. கரகரப்பு தொண்டையில் இருக்கா மைக்கில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இதை கழட்டிட்டு போடலாமா? ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் ஆடிபிள். பார்க்கலாம், கவனி. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, if the magnitude of the sum of two vectors is equal to the magnitude of the difference of two vectors, அதாவது 2 வெக்டர் இருக்கு, magnitude of the sum of two vectors is equal to the magnitude of the difference of the two vectors. அப்படி இருக்கு. what is the angle between the two vectors? The magnitude of the sum of two vectors is equal to the magnitude of the difference of two vectors. What is the angle between two vectors? See, first of all, ஒரு geometry is very simple and easy than the algebraic method. The geometry method என்னன்னா நமக்கு நல்லா தெரிய வேண்டிய விஷயம், the parallelogram, the concept of a parallelogram. இது a vector, இது b vector. ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? இல்லை. ரெண்டும் parallel இருக்கா? இல்லை. there are just two arbitrary vectors. a b ன்னு 2 வெக்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு என்ன பண்றோம்? ஒரு parallelogram வரைகிறோம். இது a வெக்டருக்கு ஈக்குவல் ஆப்போசிட், இதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட். ஓகேயா? இப்போ இது ஏன் a வெக்டர்? பிகாஸ் சேம் டைரக்ஷன் சேம் மேக்னிடியூட். இது ஏன் b வெக்டர்னா அதே தான், சேம் டைரக்ஷன் சேம் மேக்னிடியூட். ஒரு வெக்டர்ங்கிறதுக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் சேமா இருந்தா அந்த வெக்டர் ஈக்குவல். ஒரு parallelogram-க்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. ஓகே, இப்போ do you know this? what is this vector? அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், it is a vector plus b vector. what is this vector? this is a vector minus b vector. ஓகே, கலர் வேணா மாத்திக்கலாம். ரைட், கவனி, ஒண்ணா பார்ப்போம். இது purpose of the class is to make everyone understand. அதனால சில பேருக்கு ஈஸியா இருக்கும்,
சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், எல்லாருக்கும் புரியணும். ஓகே, இதுல வாட் இஸ் ஏசி வெக்டர் அப்படின்னா ஏபி பிளஸ் பிசி, ஏபி பிளஸ் பிசி. அப்போ வாட் இஸ் தட்? ஏ பிளஸ் பி வெக்டர். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இது ஏ பிளஸ் பி வெக்டர். இப்போ வாட் இஸ் திஸ் வெக்டர் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் எழுதியிருக்கிறது என்ன? அந்த இடத்துல எழுதியிருக்கேன் டிசி வெக்டர் என்றால் என்ன அப்படிங்கிறேன். டிபி வெக்டர், டிபி வெக்டர் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறேன். அது ஒரு டயகனல். டிலேருந்து பிக்கு வர்றோம். எப்படி வர்றோம்? டிலேருந்து சி போயிட்டு சிலேருந்து பி வரும், அல்லது டிலேருந்து ஏக்கு போயிட்டு ஏலேருந்து பிக்கு வரலாம். டிசி வெக்டர் என்றால் என்ன? ஏ வெக்டர். சிபி வெக்டர்னா பி வெக்டருக்கு ஆப்போசிட். நம்ம இங்கேருந்து இப்படி போனா பி வெக்டர், இங்கேருந்து இப்படி வந்தா அது என்னது? மைனஸ் பி வெக்டர். ஒரு வெக்டருடைய டைரக்ஷனை மாற்றும் பொழுது சைனை மாற்றணும். அப்ப இது ஏ மைனஸ் பி வெக்டர். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஏ மைனஸ் பி வெக்டர். ஸோ எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, ஒரு parallelogram adjacent sides a vector b vectorனா diagonals வந்து a plus b vector a minus b vector. நான் இதோட டைரக்ஷனை மாற்றினேன்னா b minus a ன்னு வரும். ஓகே தானே? a minus b vector. இந்த கான்செப்ட் இதை முதல்ல எழுதிக்கணும். எனக்கு தெரியும் அப்படின்னா ஒரு தரம் போட்டு பார்க்கணும். எல்லாரும் போடுங்க. The sides of the parallelogram a vector and b vector அப்படின்னா find the diagonals of the parallelogram. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பரீட்சையில் ஆவரேஜ் மார்க் இன்க்ரீஸ் ஆகணும். சொல்றத கரெக்டாக செய்யணும். ஓகே, கிளியரா? ஏ பிளஸ் பி வெக்டர் என்ன, ஏ மைனஸ் பி வெக்டர் என்ன, எல்லாருக்கும் நல்லா புரியுதா? இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம். அடுத்து லெட்ஸ் see. இப்போ ஒரு இது வந்து ஒரு parallelogram இப்படி இருக்கு. இது a வெக்டர், இது b வெக்டர் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் a plus b, அப்புறம் இது a minus b பார்த்துட்டோம். So sides of the parallelogram na a vector b vector, diagonals of the parallelogram a plus b a minus b. இந்த parallelogram இப்படி சாய்வா இருக்கு, sides ஈக்குவலா இல்ல. இதை கொஞ்சம் அழகுபடுத்தணும். அழகுபடுத்தணும்னா ரெண்டு விதமா பண்ணலாம். எப்படி சார் பண்ணலாம்? ஒன்று ராம்பஸ், இது ஒரு விதமான அழகு, சைட்ஸ் ஈக்குவல், காஜு கத்லி, இப்படி பண்ணலாம். இன்னொரு விதமா இதை அழகுபடுத்துறது எப்படின்னா ரெக்டாங்கிள். ஓகே, மைசூர் பாக். ஸோ நம்ம இதை கொஞ்சம் ஒழுங்கு பண்றோம். புரியுதா? இப்படி ஒழுங்கு பண்றோம். இப்படி பண்ணா என்ன சார் அர்த்தம்? இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? கரெக்டா புரிஞ்சுக்கணும். ராம்பஸ். ராம்பஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் a vector is modulus of b vector. ஏன்? all sides are equal in a rhombus. இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர்னா இது 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் a vector equal to modulus of b vector. இப்ப டயகனல்ஸ் எப்படி சார் இருக்கு அப்படின்னா, டயகனல் a plus b a minus b ரெண்டும் பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ ராம்பஸோட பியூட்டி என்னன்னா, டயகனல்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். அதாவது a plus b ஒரு டயகனல், a minus b இன்னொரு டயகனல், அது ரெண்டு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு. டயகனல் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வில் பி 0. a plus b dot a minus b is equal to 0. புரியுதா? diagonals perpendicular, a plus b dot a minus b is 0. இது ஏன் இது ரெண்டு நம்ம டாட் ப்ராடக்ட் முதல்ல கண்டுபிடிக்கலாமே. ஒரு diagonal a plus b இன்னொரு diagonal a minus b, let's do it அப்படின்னீங்கன்னா எஸ் நம்ம அதை போடலாம். 0 தான் பார்க்கலாம். அப்ப என்ன பண்றேன்? a dot a அப்புறம் a minus a dot b, first term first term, first term second term, second term first term, b dot a, second term b dot b. இப்போ பாத்தீங்கன்னா if you look at this, a dot b b dot a, இது a dot b யும் b dot a யும் கம்யூட்டேட்டிவ். a dot b னா என்ன? ab cos theta.
b dot a னா அதுக்கு ஈக்குவல். b dot a னா என்ன? ba cos minus theta. Cos minus theta is cos theta. Cos minus theta is equal to cos theta. Cos theta is even function. Even function. F of minus x is f of x, even function. Sin theta is odd function. A dot b, b dot a ரெண்டும் சமம். A dot b அப்படின்னா ab cos theta. b dot a னா ba cos minus theta. ரெண்டுமே ஈக்குவல். ரைட், கேன்சல் ஆயிருச்சு. இங்க என்னங்க பாக்கி இருக்கு? இங்க என்ன இருக்கு? a dot a a ஸ்கொயர், b dot b b ஸ்கொயர். that is equal to, நம்ம என்ன சொன்னோம்? மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b சமம். a சமம் ராம்பஸ். அப்ப ஆன்சர் என்ன? 0. அப்ப டாட் ப்ராடக்ட் 0னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் பர்பெண்டிகுலரா இருக்கு. இது ராம்பஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். the two long diagonal is abcd ல long diagonal is ac, short diagonal is bd அல்லது db. இது ரெண்டு எப்படி இருக்கும்? லெங்த்ல அன்ஈக்குவலா இருக்கும், பட் பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த ஜியோமெட்ரி தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் we are discussing about the rectangle. எல்லாரும் எழுதிட்டீங்களா? குயிக்கா எழுதிக்கிட்டே வாங்க. சோ இப்ப ரெக்டாங்கிள் போறோம். இதுல என்ன பியூட்டி இருக்கு நம்ம பார்க்கலாம். ரெக்டாங்கிள் ABCD, இதுல you have a vector here, you have b vector here. ஈக்குவலா இருக்கா? இல்ல. ஆனால் பர்பெண்டிகுலரா இருக்கு. ரெக்டாங்கிள்னா சைட்ஸ் பர்பெண்டிகுலர். அப்ப டாட் ப்ராடக்ட் இஸ் 0. இப்ப டயகனல் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இந்த டயகனல் என்ன? a plus b. இந்த டயகனல் என்ன? a minus b. ரெண்டு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். a plus b, a minus b சமமாக இருக்கும். ரெக்டாங்கிள் அப்படின்னா அந்த பக்கம் சாயல, இந்த பக்கம் சாயல. ஒரு பேரலகிராம் வந்து இந்த பக்கம் சாஞ்சிச்சுன்னா this diagonal is long diagonal, this diagonal is short diagonal. ஒரு பேரலகிராம் இப்படி சாஞ்சிச்சுன்னா this diagonal is short diagonal, this diagonal is long diagonal. இது இப்படியும் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா both diagonals are equal. புரியுதா? அப்ப what I say is modulus of a plus b will be equal to modulus of a minus b. இது வந்து ரெக்டாங்கிள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். diagonals will be equal. diagonals equalங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ரைட்டா? எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? modulus of a plus b whole square எவ்வளவு அப்படின்னா a plus b whole square. ஓகே தானே? இது எவ்வளவு அப்படின்னா a vector square b vector square 2a dot b. a dot b is 0. அப்ப இது a square plus b square. அதே மாதிரி modulus of a minus b போட்டீங்கன்னா a minus b whole square போட்டீங்கன்னா என்ன வரும்? a square plus b square minus 2a dot b. again a dot b is 0, perpendicular. அப்ப என்ன வருது? a square plus b square. so what do you understand? the modulus of the vector is root of a square plus b square. இதோட length ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a square plus b square. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னா diagonal equal but diagonals are not perpendicular. ஒரு rhombus அப்படின்னா diagonals unequal but the diagonals perpendicular. இதை எழுதிக்கங்க fast. These things are useful for doing the problems. எல்லாரும் எழுதியாச்சா? சரி.
நம்ம இங்கே வரோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணோம்? முதல்ல ஒரு சில ஜாமெட்ரி கற்றுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஒரு பாரலகிராம் வரைகிறோம். ஏ வெக்டர் பி வெக்டர், ஒரு டயகனல் ஏ பிளஸ் பி வெக்டர், இன்னொரு டயகனல் ஏ மைனஸ் பி வெக்டர். அது ஏன் வந்துச்சு பார்த்தோம். வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணோம்? ஒரு பாரலகிராம் அப்படின்னா சாஞ்சி இருக்கு, ஒரு இது நீளமாக இருக்கு, ஒரு இது கம்மியாக இருக்கு. அப்போ இது டயகனல்ஸ் அன்ஈக்குவலாக இருக்கு, டயகனல்ஸ் நாட் பர்பண்டிகுலர் அப்படி இருக்கு. இதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுறோம். சரியா? ஒழுங்கு பண்ணுறோம். ஒழுங்கு பண்ணும்போது ஒன்று இந்த மாதிரி பண்ணுறோம் அல்லது இந்த மாதிரி பண்ணுறோம். இது ராம்பஸ், அது ரெக்டாங்கிள். இப்போ இதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத முடியுமா? எழுதுங்க. ராம்பஸ் உடைய ப்ராப்பர்ட்டி என்ன, ரெக்டாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? பாரலகிராம் அதோட ப்ராப்பர்ட்டி என்ன? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்போ எழுத போகிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன உங்களோட ஒப்பீனியன் எழுதுங்க. நான் எழுதுறது தான் நீங்கள் எழுதுறீங்களான்னு பாருங்க. ஓகே, லெட்ஸ் டூ. இப்போ நான் இது வரைக்கும் நான் என்ன சொன்னேங்க அப்படின்றத பார்ப்போம். பாரலகிராம் பொறுத்த வரைக்கும் what I said, the diagonal length, டயகனல் பற்றி பேசிட்டு இருக்கோம். பாரலகிராம் பொறுத்தவரைக்கும் லெங்த் அன்ஈக்குவல், லெங்த் நாட் ஈக்குவல். அப்புறம் நாட் பர்பண்டிகுலர், ஆங்கிள், டயகனலுடைய ஆங்கிள் எப்படி இருக்கு? நாட் பர்பண்டிகுலர். இது பாரலகிராம். ராம்பஸ்னா என்ன சொல்லுவீங்க? லெங்த் அன்ஈக்குவல் பட் பர்பண்டிகுலர். ரெக்டாங்கிள்னா என்ன சொல்லுவீங்க? லெங்த் ஈக்குவல், லெங்த் ஈக்குவல், அப்புறம் நாட் பர்பண்டிகுலர். இப்ப இதுக்கு அடுத்த பியூட்டி ஸ்கொயர். ஸ்கொயர் நம்ம இப்போ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, லெங்த்தும் ஈக்குவலாக இருக்கும். லெங்த் ஈக்குவல், ஆல்சோ பர்பண்டிகுலர். டயகனல் D1, டயகனல் D2, லெங்த் ஈக்குவல். டயகனல் D1 பர்பண்டிகுலர், டயகனல் D2. ஓகேயா? இப்போ ஸ்கொயர் பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. Coming to this, இந்த இடத்துல அடுத்த லெவல் பியூட்டி. நம்ம ஒரு இடம் வாங்க போறோம் வீடு கட்டுறதுக்கு. இடம் இப்படி இருக்கு, என்னடா அது கோணலா இருக்கே அப்படிங்கிறோம். இன்னொரு இடம் பார்க்குறோம், ஓ இடம் நல்லா ரெக்டாங்கிள், இது சமமா இருக்கு ஆனா சாய்வா இருக்கு, அப்படி யோசிக்கிறோம். அப்ப அந்த புரோக்கர் என்ன சொல்றாரு? இன்னொரு இடம் காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்த பார்த்தா இப்படி இருக்கு, சூப்பர். இது எப்படி இருக்கு? லெங்த்தும் ஈக்குவலா இருக்கு, சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ பர்பண்டிகுலர். அந்த இடத்த பார்த்த உடனே சூப்பரா இருக்கே, நம்ம இங்கே வாங்கி வீடை கட்டிடலாம், ஆஸ்பத்திரியை கட்டிடலாம் நினைப்போமா இல்லையா? இது ஸ்கொயர். ஒரு உராங்குட்டாங் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி எப்படி ஹிருத்திக் ரோஷனாக மாறியது அப்படிங்கிறது சொல்றேன். ஸோ இங்க த டயகனல்ஸ் ஈக்குவல், diagonals equal, diagonals perpendicular, both conditions come here. Don't forget this. Okay, now we can do some problems related to these questions. அப்படி வரும்போதே பார்த்துக்கலாம், எல்லா ப்ராப்ளம் வரிசையாக போடலாம். பட் நான் இப்போ பேசுன கான்செப்ட்ஸ் வந்து ப்ராப்ளத்தில் அப்ளை ஆகும். ஸோ ஐ திங்க் யூ வில் நாட் ஃபர்கெட் திஸ். சரியா? ரெக்டாங்கிள்னு ஒன்னே ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், ஞாபகம் வரும். ராம்பஸ் அப்படின்னா சைடு ஈக்குவல் ஞாபகம் வரும். ஞாபகம் வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வரணும்? டயகனல் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே தானே? ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே இங்கே வந்துடுது ஸ்கொயரில். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஐ கோ ஃப்ரம் கொஸ்டின் 1 நவ். இதை எரேஸ் பண்ண போகிறேன். ரெடியா? So I hope you have understood all these concepts. Now let us discuss this problem. Okay.
The magnitude of the sum of two vectors, the magnitude of the sum of two vectors is equal to magnitude of the difference of two vectors. What is given is this, and what is the angle between the two vectors? You understand the question? Okay, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சார் போடணும் அப்படின்னா, ஓகே ஒரு parallelogram, ரைட், அடுத்து என்ன சொல்லணும், இதுதான் வந்து ஒரு diagonal, ரைட், what is that, a plus b, ஓகே, அப்புறம் இது இன்னொரு diagonal, what is that, a minus b, கணக்கில் என்ன கொடுத்துருக்கு, a plus b, a minus b equal, ரைட், a plus b, a minus b equal, diagonal equal ஆக இருக்க வேண்டும். உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும், இது இப்படி சாஞ்சா இது பெருசாயிரும், அப்படி சாஞ்சா அது பெருசாயிரும், வேற வழியே இல்லை. இது வந்து ஒரு ரெக்டாங்கிளா இருக்கணும், அல்லது அதை விட பெட்டர் ஒரு ஸ்கொயரா இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் டயகனல் ஈக்குவலாக இருக்க முடியும். புரியுதா? அப்ப டயகனல்ஸ் ஈக்குவல்னா the diagram should be a rectangle or should be a square. In both cases the angle is 90 degrees. நமக்கே தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் அல்லது ஸ்கொயர் வரையணும்னா sides will be perpendicular. அப்ப கரெக்டான ஆங்கிள் 90 degrees. புரியுதா? So if you are very good in geometry, then these questions are in 10 seconds. டக்குன்னு போட முடியும். I will also teach you the algebra method. Geometrical method very simple, but அது ஸ்ட்ரைக் ஆகலைன்னா algebra methodல நம்ம we can always go. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது புரியுதா? எழுதிக்கிட்டீங்களா? சரி, what is the other method அப்படின்னா இதை அழிச்சிட்டே போடுவோம். இது ஒரு மெத்தட் சொல்லிட்டேன். another method இப்போ இதான் given statement. ஸ்கொயர் பண்ணு, a plus b modulus square, இது ரெண்டும் ஈக்குவல்னா ஸ்கொயர் both sides, ரைட். இப்போ ஸ்கொயர் பண்ணா எக்ஸ்பேண்ட் பண்ணு, a square plus b square plus 2a dot b, ஏன்னா இது வெக்டர், a square plus b square minus 2a dot b, ரைட். a square b square is cancelled. இது இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, அது இங்க வந்துருச்சுன்னா என்னாச்சு, 4a dot b is 0 அப்படின்னா என்ன அர்த்தம், a dot b is 0 அப்படின்னா என்ன அர்த்தம், a is perpendicular to b, therefore theta is equal to what, 90 degrees. So this is the algebra method. So if you like this, you can go by this method. Otherwise what you can do, the geometry method. ரெண்டுல எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல போய்க்க வேண்டியதான். Shall I go to the question number 2? Okay. பாரு, இது வந்து இந்த டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது தெரியும். நார்த், சவுத், இது வந்து ஈஸ்ட், இது வெஸ்ட், கல்கட்டா, பாம்பே, கன்னியாகுமரி, காஷ்மீர். இதுல நம்ம என்ன பண்றோம், நம்ம லாரி எங்க போகுது, இந்த ட்ரக் இஸ் டிராவலிங் டியூ நார்த், நார்த்துக்கு போகுது 20 கிலோமீட்டர்ஸ் per second, meter per second, 20 meter per second. அப்புறம் வெஸ்ட்டுக்கு போகுது, டுவர்ட்ஸ் வெஸ்ட் எவ்வளவு போகுது, 20 meters per second. Truck is traveling due north 20 meter per second, then traveling to west 20 meters per second, அப்படி போகுது. Then the change in velocity is, அதாவது இது 20 இது 20னா நீங்க வந்து you calculate this. அப்ப என்ன சொல்லுவீங்க, இது a, இது a அப்படின்னா இது √2a, √2a. அப்ப √2a அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 20 into √2. ஸோ எல்லாம் இங்க இருக்கு 20 √2, இது ரெண்டுல இருக்கு.
ரெண்டுல ஒன்று ரைட்டு. எது ரைட்டு கண்டுபிடிக்கலாம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி v மைனஸ் u நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இனிஷியல் வெலாசிட்டி என்ன? நார்த். இனிஷியல் வெலாசிட்டி மேலே போகுது, இது u இனிஷியல் வெலாசிட்டி. தென் இது v, ஃபர்ஸ்ட் நார்த் அப்புறம் வெஸ்ட். இப்போ v அப்படியே வச்சுக்கோ, v அப்படியே வச்சுக்க. ஓகே, அப்படியே வச்சுக்கிறேன். v மைனஸ் u, u தலையில போடு, மைனஸ் u. this is v, this is v க்கு வந்துட்டு மைனஸ் u, this is மைனஸ் u. அப்ப இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கிற. இங்க ஜாயின் பண்ணு. இது ஆரம்பம், இது முடிவு. ரைட். எல்லாருக்கும் புரியுதா? யூங்கிறது நார்த் போறோம், விங்கிறது வெஸ்ட் போறோம். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஜாயின் பண்ணிட்டோம். 20 20 √2a 20 √2 மேக்னிடியூட் ஓவர் டைரக்ஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி இஸ் வெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி நார்த்துக்கு பதிலாக மைனஸ்னா சவுத்து. ஆரம்பத்திலேருந்து இங்கே ஜாயின் பண்ணா திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் இங்க வருதா? வருது. எப்படி வருதுங்க? சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் 20 √2. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, இப்போ எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும். மேக்னிடியூட் 20 20 20 √2 புரிஞ்சிருக்கும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஐ எம் கோயிங் டு क्वेश्चन 3. இது என்ன அப்படின்னா, the displacement must be, what displacement must be added to this displacement? What should be added to this? ஆரம்பத்தில் என்ன இருக்குங்க? 25i minus 6j. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதுல எதை ஆட் பண்ணா, இதுல எதை ஆட் பண்ணா 7 pointing in the x direction 7i கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் பிளஸ் 6j இங்க இருக்கணும், அப்பதான் இது 0 ஆகும். இங்க மைனஸ் 18i இருக்கணும், அப்பதான் ஆட் பண்ணா 7i வரும். அப்ப வாட் ஷுட் பி ஆடட்? மைனஸ் 18i plus 6j should be added so that the final answer is 7i. புரிஞ்சுக்க முடியுதா? Definitely. So you get a good idea about it. Okay, go to the next one. இத பாருங்க. இப்போ ஒரு பார்ட்டிகிள் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா x ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்குன்னா velocity dx by dt. ஒரு பார்ட்டிகிள் இப்படி போய்கிட்டு இருக்குன்னா velocity dy by dt. பட் ஒரு பார்ட்டிகிள் கோணலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இது x டைரக்ஷன்லயும் போகுதுங்க, y டைரக்ஷன்லயும் போகுதுங்க. அப்ப இந்த velocity dx by dt, இந்த velocity dy by dt, பட் ஃபைனல் velocity என்ன? பித்தாகரஸ் தீரம். புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப velocityங்கிறது நம்ம என்ன சொல்லணும்? dx by dt the whole square plus dy by dt the whole square அப்புறம் ரூட், அதுதான் velocity. So எல்லாரும் போடலாம். என்ன கொடுத்திருக்கு? xங்கிறது ct ஸ்கொயர். ஓகே, tell me what is dx by dt? 2ct. yங்கிறது என்ன? bt ஸ்கொயர். அப்ப what is dy by dt? that is 2bt. இதை இங்க 2ct 2bt இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். velocity equal to dx by dt whole square. அப்ப என்ன வரும்? 2ct whole square. இது dy by dt whole square 2bt whole square அப்புறம் ரூட். இப்போ நீங்க எதை காமனா வெளியில எடுப்பீங்க? 2t எடுத்துருவீங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, ரூட் இருக்கு, போயிடும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? c ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த மாதிரியான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா 2t c ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ 4 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். எல்லாரும் எழுதிக்கலாம். அடுத்ததுக்கு வரேன். I hope this is clear to you. Come. A set of vectors taken in a given order gives a closed polygon.
ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், போய்கிட்டு இருக்கேன். கலர் மாற்றிக்கலாம். ஒரு வெக்டர் எடுக்கிறேன், இப்படி வருது. இது என்னது? ஏ வெக்டர். அடுத்து ஒரு வெக்டர் இப்படி போகுது, ஓகே, பி வெக்டர். அடுத்து ஒரு வெக்டர் இங்கே போகுது, சி வெக்டர். அடுத்து ஒரு வெக்டர் இங்கே போகுது, டி வெக்டர். அடுத்து ஒரு வெக்டர் புறப்பட்ட இடத்துக்கே வந்துருச்சு. அப்ப எப்படி இருக்குன்னா closed polygon இதை ஃபார்ம் பண்ணுது. Set of vectors taken in a given order gives a closed polygon. Then what is the resultant? Resultant na sum of the vectors. டோட்டலா என்ன வெக்டர் வந்திருக்கு அப்படின்னா a வெக்டர் plus b வெக்டர் plus c வெக்டர் plus d வெக்டர் plus e வெக்டர். புறப்பட்ட பாயிண்ட் என்ன? a இல்லையா? புறப்பட்ட பாயிண்ட் a, அது என்னது? ab வெக்டர். அதுக்கப்புறம் bc வெக்டர் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன? cd போனோம், அப்புறம் de, அப்புறம் ea, ரைட். அப்ப ஏல புறப்பட்டு ஏகே வந்துட்டோம். ஏல புறப்பட்டு ஏகே வந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? ஜீரோ வெக்டர். ஓகே, we are back to the same point, that is zero vector, null vector. The answer is this. If the vector sum is a polygon, closed polygon, then the vector sum is zero vector. Right. அடுத்த கேள்விக்கு வரோம். The vector sum of two vectors p plus q is minimum when theta between the vectors is. Okay. ரெண்டு வெக்டர் இருக்கு. ஒரு வெக்டர் இப்படி இருக்கு, இன்னொரு வெக்டர் q வெக்டர். அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய the vector sum of two vectors is minimum when the angle between them is. இப்ப q வெக்டரும் இதே டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப ஆங்கிள் என்ன? 0 degrees. அப்ப எப்படி இருக்கும்? q வெக்டர் is like this. அப்ப ரிசல்டன்ட் அதிகமா இருக்கும். ரிசல்டன்ட்டை குறைக்கணும். ரிசல்டன்ட்ங்கிறது இங்க ஆரம்பிச்சு இங்க போய் முடிகிறது. இப்ப ஆங்கிள் 0 டிகிரி. நான் ஆங்கிளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறேன், புரியுதா? ஆங்கிளை மாத்துறேன். இந்த வெக்டர் இப்படியே தாங்க இருக்கு, அந்த அடுத்த வெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை இப்படி இல்லாமல் இப்படி கொண்டு வரேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆங்கிள் 45 டிகிரிஸ். இப்ப ரிசல்டன்ட் குறைஞ்சிருக்கா இல்லையா? முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு ரிசல்டன்ட்? இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அது ரிசல்டன்ட். இப்ப இங்கேருந்து இங்க இது எப்படி இருக்கு? அதை விட சின்னதா இருக்கு. ஆங்கிள் 45 டிகிரி. சரி, அடுத்து என்ன பண்றேன்னா ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் சார். ஓகே, பி வெக்டர் q வெக்டர் என்ன பண்ணலாம்? 90 டிகிரி. ஓகே, இப்போ ரிசல்டன்ட் என்ன சார் ஆகுது? இன்னும் கொஞ்சம் குறையுது. ஓகே, ரிசல்டன்ட் இன்னும் கொஞ்சம் குறையுது. இந்த லெங்க்த்தை விட இந்த லெங்க் கம்மியா இருக்கு. ஓகே சார், இப்போ இது பி வெக்டர் வச்சுக்கோ. q வெக்டர் என்ன பண்ணலாம்? ஒரு 120 டிகிரி கொண்டு போகலாம். 120 டிகிரி கொண்டு போகலாம். சரியா? ஆங்கிள் நம்ம எங்க பார்க்கணும்? இந்த இடத்துல பார்க்கணும். 45 டிகிரி, 90 டிகிரி, இப்போ 120 டிகிரி. இதுதான் பி வெக்டர். பாசிட்டிவ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? 120 டிகிரி. இப்போ ரிசல்டன்ட் என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரைட், ஒருவேளை அது மேலே படுத்துருச்சுன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப குறைஞ்சிரும். அப்ப இதுதான் நம்மளுடைய பி வெக்டர். q வெக்டர் என்னாச்சு? இது அது மேலே படுத்துருச்சு. என்னாச்சு? 180 டிகிரிஸ். அப்ப ரிசல்டன்ட் எவ்வளவு? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இத்தினோண்டு வெக்டர் தான். அப்ப the vector sum of two vectors is minimum. எப்ப மினிமம் ஆகிறது? the angle between the vector is 180 degrees. புரிஞ்சுக்க முடியுதா? நீ ரெண்டு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணு, ரெண்டு டிஸ்டன்ஸ் வீட்டிலேருந்து டிராவல் பண்ணு. யூ ஆர் வெரி ஹோம் சிக். ஒரு கற்பனை, ஹோம் சிக்னஸ்லாம் இப்போ போயிருக்கோம். ரெண்டு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஒன்று இங்கேருந்து நம்ம இன்ஸ்டியூட் திருச்சிக்கு வரணும் 100 கிலோமீட்டர். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க? ஒரு 50 இன்னொரு 50 ட்ராவல் பண்ணு, கிளம்பு, கும்பகோணத்துலேருந்து கிளம்புப்பா, போ இன்ஸ்டிடியூட்டுக்கு போ. நியர்லி ஒரு 50 போகிற, ஓகே, வல்லத்துக்கிட்ட வந்துட்ட. இன்னொரு 50 போயிரு காவேரி காலேஜ் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? ஒரு 50 இன்னொரு 50 திரும்பி போயிட்ட, வீட்டுக்கே போயிட்ட. ரைட், அப்போ போயிட்டு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போயிடுற. போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னா புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுற. அப்போ ஆங்கிள் 180 டிகிரியாக இருந்தால்
the resultant, அதாவது sum of the vectors will become minimum. கரெக்டா? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட். Two vectors A and B inclined at an angle theta. ஒரு வெக்டர் A வெக்டர் இருக்கு. கலர் மாத்தணும். ஓகே ஓகே ஓகே. ஒரு வெக்டர் A வெக்டர் இருக்கு. இன்னொரு வெக்டர் B வெக்டர் இருக்கு. ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஓகே. அப்ப parallelogram கம்ப்ளீட் பண்ணு. ரைட் பண்ணியாச்சு. ரிசல்டன்ட் போடு. எஸ், ரிசல்டன்ட். இந்த ரிசல்டன்ட் makes an angle beta. Right, padi. Two vectors A and B inclined at an angle theta with respect to each other. The resultant is C vector. Okay, per matiko. Resultant is C vector, which makes an angle beta with A. If the direction of A and B are interchanged, direction ay maatru, then the resultant will have direction of A vector and B vector are interchanged. Okay pa. இந்த A வெக்டரோட டைரக்ஷன்ல B வெக்டரை போடு. இது லெங்த் கொஞ்சம் இது கூட இருக்கு, இது குறைச்சிருக்கு. சரிங்களா? இது கூட இருக்கு, இது குறைச்சிருக்கு. இப்போ நீ என்ன பண்ணு, A வெக்டரோட டைரக்ஷன்ல B ஐ போடு. அப்ப லெங்த் கொஞ்சம் கம்மியா வரும். சாரி, A வெக்டரோடைய டைரக்ஷன்ல B ஐ போடு. ஓகே போட்டேன். B வெக்டரோட டைரக்ஷன்ல A ஐ போடு. ஓகே போட்டேன். இப்போ நீ என்ன பண்ணு, ரிசல்டன்ட். ஓகே, ரிசல்டன்ட். ஓகே போட்ட ரிசல்டன்ட் C. இது வந்து ஏக்கு பதிலாக இங்கே என்ன வந்துருச்சு, B வந்துருச்சு. A வெக்டரோட லெங்த் மாடுலஸ் வந்து இது அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதான். இந்த டைரக்ஷனை மாற்றிட்டேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, I cannot say this is B vector because the direction is different. I cannot say that is A vector because the magnitude is different. That's a new vector. Okay, but one thing is very sure. இந்த C ஓட magnitude இங்கே கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, இந்த நம்ம வந்து இந்த length of the diagonal will not change now. So இப்போ நம்ம என்ன சொல்லணும், if the direction of A and B are interchanged, then the resultant will have same magnitude, same direction, same. இப்போ magnitude மட்டும்தான் சேமா இருக்கும், டைரக்ஷன் கண்டிப்பா மாறி இருக்கும். அதனால what we have to say is it will have the same magnitude. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ A வெக்டரோட டைரக்ஷன் B வெக்டரோட டைரக்ஷன் ரெண்டும் ரிவர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு கணக்கு. அப்போ A வெக்டரோடைய டைரக்ஷன் இந்த பக்கம் ரிவர்ஸ்ட், B வெக்டரோட டைரக்ஷன் இந்த பக்கம் ரிவர்ஸ்ட். இது என்னது, மைனஸ் A வெக்டர். இது என்னது, மைனஸ் B வெக்டர். இப்போ ஒரு parallelogram வரையும் போது என்ன ஆகும், magnitude will be same but the direction will be different. Okay, this is question number 7. சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள்னு வச்சு பேசணும்னு வச்சுக்கோயேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது 3 4 இது 5, இது 4 3 மறுபடியும் இது 5. அப்போ மேக்னிடியூட் வில் பி சேம். நமக்கு இப்படி 3 4 வந்தாலும் இங்கே 5 வரப்போகுது, இங்கே 4 இங்கே 3 அப்படி வந்தாலும் இந்த 5 வரப்போகுது. மேக்னிடியூட் மட்டும்தான் சேமாக இருக்கும், டைரக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். ஐ எம் கோயிங் டு கொஸ்டின் 8 நவ். இப்போ பார்த்தீங்கன்னா C vector is equal to A plus B. The magnitude of 12 5 13, then angle between A and B is. இப்போ A வெக்டரோட magnitude 12. ஓகே, A வெக்டர் ஒன்று இருக்கு, magnitude 12. B வெக்டர் இருக்கு, magnitude 5. இது கண்டிப்பா பர்பெண்டிகுலராக தான் நான் போடணும். பிகாஸ் ஐ நோ த பித்தகோரியன் ட்ரிப்ளெட். பித்தகோரியன் ட்ரிப்ளெட் நமக்கே தெரியும், 12 square plus 5 square equal to 13 square. We know this. 144 plus 25, 169. Right. அப்ப இதுதான் A வெக்டர், இது B வெக்டர். அப்ப இது 12 5 13 வரணும்னா இது எப்படி இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். A plus B is the C vector. ஓகேயா? இது 12 இது 5 இது 13 இருக்கும்போது what is the angle between A and B? We should say pi by 2.
ஸோ பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் 3 4 5 6 8 10 இந்த மாதிரி 5 12 13. ஸோ அந்த மாதிரி நம்பர் 7 24 25 40 9 and 41. ஓகே, அடுத்த கணக்குக்கு போகலாம். ஓகே, இது பாருங்க. The sum and difference of two perpendicular vectors of equal length are. இப்போ நம்ம பேசணும், அதில் ஒரு parallelogram நம்ம போட்டோம், ஒரு ஜியோமெட்ரி சொல்லி கொடுத்தேன். அதில் என்ன சொன்னேன்? இந்த diagonal a plus b, இந்த diagonal a minus b. You remember? Right. The sum and difference of two perpendicular vector. இது ரெண்டும் பர்பண்டிகுலரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப கண்டிப்பா இது ரெண்டும் பர்பண்டிகுலரா இருக்கணும்னா ராம்பஸா இருக்கணும் அல்லது ஸ்கொயரா இருக்கணும். ஈக்குவல் லெங்தா இருக்குன்னா ரெக்டாங்குலா இருக்கணும் அல்லது ஸ்கொயரா இருக்கணும். அப்ப கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இப்படி இருக்கணும். கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இப்படி இருக்கணும். Both conditions should be satisfied na, definitely it should be a square. You understand? அப்ப ஸ்கொயராக இருந்தாதான் the sum and difference. சம்ங்கிறது ஒரு diagonal, டிஃபரன்ஸ்ங்கிறது இன்னொரு diagonal. இது a plus b, இது a minus b. சரியா? The sum and difference two perpendicular vectors. Okay, very good. Perpendicular vectors and equal length, diagonal equal, இப்படியும் சாயல இப்படியும் சாயல, ஸ்கொயர் அப்படி இருக்கு. அப்ப இந்த ஒரிஜினல் வெக்டர் இருக்கு இல்லையா, a வெக்டர் b வெக்டர், அது எப்படி இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்மா இது ஸ்கொயர் தான்ங்கிறதுனால a வெக்டர் b வெக்டர் எப்படி இருக்கும்? ஈக்குவல் லெங்த் இருக்கும், பர்பண்டிகுலரா இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்கொயர் அப்படின்னா சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் சைட்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? The sides equal and perpendicular. You understand this? So இந்த ஜியோமெட்ரி ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தோணக்கூடிய क्वेश्चंस எல்லாத்தையும் 10 செகண்ட்ஸ் நீங்க போட முடியும். ஓகே, அடுத்தது போலாம். Now I am going to the next one. The resultant of two vectors of magnitude 2a root 2a at an angle theta is root 10a. What is the angle? இப்போ resultant formula உங்களுக்கு தெரியும். You know this formula. R square is equal to p square plus 2q square plus 2pq cos theta. This is known as the parallelogram law of vectors. Everybody is aware of this. Resultant எவ்வளவு? root 10a ஸ்கொயர் பண்ணு 10a ஸ்கொயர். pங்கிறது என்னது? 2a அப்ப ஸ்கொயர் பண்ணு, அதாவது resultant root 10a, p is 2a, q is root 2a. ஒன்னையும் ஸ்கொயர் பண்ணு. 10a square 4a square plus this is 2a square plus 2 into p என்னது? 2a. q எவ்வளவு? root 2a cos theta. You understand? இந்த 4a square 2a square னா எவ்வளவு? 6a square கழிச்சிட்டா எவ்வளவு? 4a square. 10 minus 6. இங்க என்ன இருக்கு? 2 2a 4 root 2a square cos theta. இப்போ 4a square கேன்சல் பண்ணிரு. அப்ப என்ன பார்த்தோம்? cos thetaங்கிறது எவ்வளவு? 1 by root 2. cos theta 1 by root 2 எப்ப வரும்? 45 degrees. So that is here second option 45 degrees. புரியுதா? எழுதிக்கலாம். ஸோ 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 11:20 நம்ம 11:45க்கு இது முடிச்சிடலாம். ட்ரை பண்ணுவோம்.
ஸோ ஃபிசிக்ஸ் மார்க் நல்லா வாங்கணும்னா நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படிக்க டைம் பத்தலை அப்படின்னு நினைக்கலாம், அது ஒரு அளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் கிடைச்ச டயத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கிறோமா அதை நீங்கள் பார்க்கணும். மறுபடியும் பாருங்க, மைக்கு இப்போ எப்படி கேட்குது? ஓகே, 10 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். நம்ம வந்து இப்போ அடுத்த கொஸ்டின் போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ட்ரை பண்ணலாம். Look at this question. Angle between two forces increases the magnitude of the resultant in now. See, ஒரு force இருக்கு, இன்னொரு force இருக்கு. ஓகே, இன்னொரு force இருக்கு. இப்போ angle 0 degrees. அப்போ ரிசல்டன்ட் பெருசாக கிடைக்குது. ஆங்கிள் இன்க்ரீசஸ் அப்படின்னா 0 டிகிரிலேருந்து ஒரு 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, இப்படி இட் இன்க்ரீசஸ். இப்போ நான் வந்து 30 டிகிரினா இது இங்கே போகும், அப்போ ரிசல்டன்ட் என்ன ஆகும்? டிக்ரீசஸ். புரியுதா? த ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் இன்க்ரீசஸ், த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் டிக்ரீசஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் 90 டிகிரி கொண்டு வரேன், அப்போ ரிசல்டன்ட் என்ன ஆகும்? டிக்ரீசஸ். இன்னும் கொஞ்சம் இங்கே கொண்டு போகிறேன், ரிசல்டன்ட் டிக்ரீசஸ். இன்னும் பக்கத்தில் வந்துட்டேன், டிக்ரீசஸ். புரிஞ்சுக்க முடியுதா? இதே கான்செப்டில் ஒரு இப்போ பார்த்தோமே. ஸோ கொஸ்டின் 11, ஆங்கிள் இன்க்ரீசஸ் இன்க்ரீசஸ் இன்க்ரீசஸ்னா 180 டிகிரி வந்து அது மேலுக்கு, அதுக்கு மேலே படுத்துரும். ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். வாட் இஸ் திஸ்? மேக்னிடியூட் ஆஃப் a plus b டயகனல், அந்த சைடு எல்லாமே ஈக்குவலா இருக்கு. தென் த ஆங்கிள் பிட்வீன் a and b is, அதாவது ஒரு டயகனல் மட்டும்தான், ஒரு டயகனல் மட்டும் இதுக்கு ஈக்குவலா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து a வெக்டர், கிடைக்கக்கூடிய இது வந்து b வெக்டர். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், உங்களுக்கே தெரியும். ரெண்டு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா ரிசல்டன்ட் எப்போ வரும் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க, சார் 120 டிகிரி இருந்தால் தான் இந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக ரிசல்டன்ட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எஃப் நம்ம பார்த்துருக்கோம், எஃப் 60 டிகிரிஸ் அப்படின்னா ரிசல்டன்ட் √3f. எஃப் 90 டிகிரி ரிசல்டன்ட் √2f. எஃப் 120 டிகிரி ரிசல்டன்ட் எஃப். யூ நோ தட். அப்போ ரிசல்டன்ட்டும் இது சமமாக இருக்கணும். ரிசல்டன்ட் ரெண்டு வெக்டரும் சமமாக இருக்கு, ரிசல்டன்ட்டும் சமமா இருக்கு அதுக்கு. அப்ப அந்த ஆங்கிள் 120 இருக்கணும். யூ நோ திஸ். ஒரு அல்ஜிப்ரா மெத்தட்ல வேணாலும் போட்டு காமிக்கிறேன். ஒரு அல்ஜிப்ரா மெத்தட் என்ன சொல்லணும்? a plus b magnitude is equal to a equal to b அப்படி கொடுத்திருக்கு. Let me find out what is the value of this magnitude of a plus b whole square. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமனே a plus b whole square. அப்போ a plus b whole squareனா a square plus b square plus 2a vector dot b vector அப்படி வரும். ஓகே, இப்போ a plus b whole square இதெல்லாமே சமம், எல்லாமே ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் இங்கே என்ன போடுவேன்? a plus b whole squareனாலும் a square, இதுவும் a square, இதுவும் a square. 2a dot b னா 2a square cos theta, 2ab cos theta. இப்போ இந்த a square கேன்சல், அது அந்த பக்கம் வந்துடுது, மைனஸ் a square 2a square cos theta. இப்போ a square cancel, minus 1/2 equal to cos theta. அப்ப என்ன அர்த்தம்? theta is 120 degrees. cos theta minus 1/2 அப்படின்னா theta 120 degrees. So you can go by this method or you can go by your memory. Now we are going to question 13. ஓ இதுவும் அதே தான் பாரு, மெர்சிடஸ் பென்ஸ் சிம்பிள் சொல்லுவேன் நான். எஃப் அப்படி வந்துச்சுன்னா 0, இப்படி ஒரு எஃப், இங்கே ஒரு எஃப்,
இங்கே ஒரு எஃப், அப்படின்னா ஆன்சர் என்ன? 0. ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கே மைனஸ் கியூ மைனஸ் கியூ plus q plus q plus q, what is the electric field at the centroid அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்ட்ராய்டு அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு கூலுமை வைக்கணும். ஒரு கூலுமை வச்ச உடனே என்ன நடக்கும்? இந்த ப்ளஸ் கியூ இப்படி ரிப்பல் பண்ணுது, இந்த ப்ளஸ் கியூ இப்படி ரிப்பல் பண்ணுது, இந்த ப்ளஸ் கியூ இப்படி ரிப்பல் பண்ணுது, இ எஃப் எஃப் எஃப்னு வச்சுக்கிறேன். அப்போ என்னங்க ஆகுது? கேன்சல் ஆகி 0 ஆகுது. ஓகே, யூ நோ திஸ். அதர்வைஸ் இதை சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்குவோம். இந்த எஃப் 120 இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு ரிசல்டன்ட் என்னன்னு பார்ப்போம். ரிசல்டன்ட் இதுதான். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கே, இது ரெண்டு எப்படி இருக்கு? ஈக்குவல் ஆப்போசிட். அப்போ ஆன்சர் என்ன? 0. ரைட். கொஸ்டின் பேப்பரில் இந்த இடத்துல √3 -1 போடாமல் +1 போட்டிருந்துச்சு. அது ஒரு பிரிண்ட் டைப்பிங் மிஸ்டேக். பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் 0. நவ் வி ஆர் கோயிங் டு 14. இது வந்து ஹெக்ஸகன். ஹெக்ஸகன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஓம் சரவணபவா தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி என்ன? இது வந்து 360 டிகிரியை 1 2 3 4 5 6 6 சமமான பாகங்களாக பிரிக்குது. அப்ப 360 is divided by 6, each is equal to 60 degree. இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல காம்பஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து ஜம்முன்னு இந்த வெர்டிசஸ் வழியா அழகா போகும். இங்க போன மாதிரி போகாது, அது அழகா போகும். ரைட். அப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணா ஒரு ஹெக்ஸகன் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஏன் சார் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ் சமம். நடுவில் இருக்கிறது 60 டிகிரி. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். 180ல 60 போயிருச்சுன்னா மீதி 120. 120 2ஆல வகுக்கும் போது இது ஒரு 60, இது ஒரு 60. அப்போ ஒன்னு ஒரு அழகான ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. 6 ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான், 6 ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் ஒரு. இந்த கலர் பெண்ணை கொஞ்சம் பயன்படுத்தலாம்ப்பா. கலர் பெண்ணு ஜாலியா இருக்கும்பா. 6 ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் என்னதுங்க? ஒரு ஹெக்ஸகன். 6 ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் சேர்ந்தது ஒரு ஹெக்ஸகன். உங்களுக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கலர் அடிச்சு விட்டுருக்கேன். நவ் ஐ எம் கமிங் டு திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது ரேடியஸ் ஆர், இது ரேடியஸ் ஆர். ஏன்னா ஹெக்ஸகன் ஈக்குவல் தானே. இது ரேடியஸ் ஆர், கரெக்டா? அதுக்கப்புறம் எங்க போகுது? இங்க போகுது ஆர், இங்க ஒரு ஆர், இங்க வருது ஆர். இது எவ்வளவு? கேள்வி என்ன? இது எவ்வளவு? இது எவ்வளவுனா இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், இது சென்டர், இது டயமீட்டர், டயமீட்டர். அப்ப this is 2r. புரியுதா? அப்போ the forces represent magnitude 1 Newton. இது 1 நியூட்டன், 1 நியூட்டன், 1 நியூட்டன், இது 1 நியூட்டன். அப்ப இது 2 நியூட்டன். You understand this? 2 நியூட்டன். 14 முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, வெக்டரில் கொஞ்சம் ஜாமெட்ரியை கலந்து யோசனை பண்ணும்போது the questions will become very simple. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? given below 2 statements. ஒரு ஸ்டேட்மெண்ட் 3 vectors equal in magnitude cannot produce 0 vector. அதாவது ஒரு வெக்டர் இப்படி போகுது, இன்னொரு வெக்டர் இப்படி வருது, இன்னொரு வெக்டர் இப்படி வந்துருது. இதுதான் ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். புறப்பட்ட இடத்துக்கே வந்துட்டோம், க்ளோஸ்டு பாலிகன். அப்ப ரிசல்டன்ட் 0. இது ஒரு வெக்டர் F1, இது ஒரு வெக்டர் F2, இது ஒரு வெக்டர் F3. எப்படி இருக்கு? F1 மேக்னிடியூட் ஈக்குவல் டு F2 மேக்னிடியூட் ஈக்குவல் டு F3 மேக்னிடியூட். 2 vectors are equal in magnitude, but they can make a closed polygon. அதாவது 3 தீக்குச்சி வச்சு ஒன்னால புறப்பட்ட இடத்துக்கே வர முடியுமா? ஒரு தீக்குச்சி இப்படி வைக்கிறீங்க, இன்னொரு தீக்குச்சி இப்படி வைக்கிறீங்க, இன்னொரு தீக்குச்சி இப்படி வச்சீங்கன்னா புறப்பட்ட இடத்துக்கு வந்துடலாம். அப்ப this statement is wrong.
3 equal magnitude cannot produce 0. தவறு. நம்ம புறப்பட்டதுக்கே திரும்பி வந்துட முடியும். minimum 4 vectors are required to produce 0. minimum 4 are required. தவறு. அதான் 3 இருந்தா தான் வந்துடலாமே. minimum 4 ன்னு நீங்க ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா நான் கோப்ளேனார். நான் கோப்ளேனார் அப்பதான் 4 தேவைப்படும். 3 தீக்குச்சி வைக்கணும். 3 தீக்குச்சியும் தரையில் வைக்கக்கூடாது, ஒரே பேப்பரில் வைக்கக்கூடாது. அது இப்படி வைக்கணும், வேற எங்கிட்டாவது வைக்கணும். அப்படி சொன்னாதான் 4 தேவைப்படும். ஏன்? 1 இன்னொன்று 3வது இப்படி போயிடணும், வேற பிளேனில் போயிடணும். இது எப்படி வச்சாலும் ஒரே பிளேன். இப்படி வச்சுட்டு சார் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா பேப்பரை எப்படி வச்சிருவேன், அது ஒரு பிளேன். 2 வெக்டர் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக கோப்ளேனார். 3வது இதிலே வரக்கூடாது. ஓகே, மேலே போகிறேன் இல்லை கோணலாக போகிறேன், ரைட், 3 ஆச்சு. 4 அந்த டிப்பை இதையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். 4 புறப்பட்ட ஊருக்கே திரும்பி வந்துடலாம். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ மினிமம் 4 இஸ் ரெக்வயர்டுங்கிறது எப்போ உண்மை? நான் கோப்ளேனாருக்கு தான் உண்மை. அதுவும் தவறு. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் கொஸ்டின் 15. இப்போ நான் 16க்கு வரேன். பார், ஒரு பிளேன் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த். அதாவது ஏரோப்ளேன் இஸ் கோயிங் அரவுண்ட் த எர்த். இது எர்த்து. நம்ம ஏரோப்ளேன் எப்படி போயிட்டு இருக்குங்க? இங்க போயிட்டு இருக்குங்க. ஓகே, ரிவால்விங் அரவுண்ட் த எர்த் வித் a speed 100 km/h at a constant height from the surface of the earth. The change in velocity as it travels half circle. இந்த பிளேன் இங்க வந்துருச்சு, ஒரு பாதி வட்டம் அடிச்சிருச்சுன்னா அது இப்படி போய்கிட்டு இருக்கு 100. அப்படி அப்படி ரவுண்ட் அடிச்சு அப்படி போகுது, ரைட். இப்போ இங்க 100 இங்க 100 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. the change in velocity v minus u எவ்வளவு? 200. the difference in velocity is 200. இது இப்படி 100, இது இந்த பக்கம் 100. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 100 minus 100. v minus u. this is positive. இது மைனஸ், ஆனா டைரக்ஷன் ஒரு மைனஸ். அப்ப ஆன்சர் என்ன? 200. so the correct answer is 200 km/h. now we are going to question 17. The following sets of 3 vectors act on a body, in which case they cannot become 0. அதாவது 3 வெக்டர் ஆக்ட் பண்ணுது. இது 3 சேர்ந்து 0 எப்ப வராது? 3 நம்பரை கொடுத்துட்டு இந்த 3 நம்பரை வச்சு நீ புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வர முடியுமா? அதுதான் கேள்வி. அதாவது 3 நம்பரை கொடுத்துட்டு கேன் யூ டிரா அ ட்ரையாங்கிள்? அதுதான் கேள்வி. வரையலாம். 3 4 5னா வரையலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஒரு 5 போட்டுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல காம்பஸை வச்சு 3 சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இங்கே காம்பஸை வச்சு 4 சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னு பார்க்குறேன். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஜாயின் பண்ணுறேன் 3, ஜாயின் பண்ணுறேன் 4, 3 4 5, ட்ரையாங்கிள் ரெடி. ஓகே, அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நம்பர்ஸ் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் the sum of 2 numbers is greater than the third number. Sum of 2 sides should be greater than the third side. The triangle inequality, the sum of 2 sides should be greater than the third side. 3 plus 4 7, இதை விட பெருசா இருக்கு. 4 plus 5 9, இதை விட பெருசா இருக்கு. 5 plus 3 8, இதை விட பெருசா இருக்கு. Sum of any 2 numbers should be greater than the third number. புரியுதா? அப்படி இருக்கணும். இருந்தாதான் ட்ரையாங்கிள் வரைய முடியும். சரியா? நான் ஒரு உதாரணத்துக்கு கேர்ள்ஸ் கேம்பஸில் ஒருத்தர்கிட்ட ஒரு காம்பஸ் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். பாய்ஸ் கேம்பஸில் ஒருத்தர்கிட்ட காம்பஸ் 3 சென்டிமீட்டர். கேன் யூ மேக் அ ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி? இங்கே எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கணும், இங்கே எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கணும். இது ரெண்டு எப்படி மீட் பண்ணோம்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது? 10 கிலோமீட்டர். அப்போ நீ உங்கள் வீட்டில் ஒரு காம்பஸ் வச்சுக்கிட்டு ட்ரையாங்கிள் போட ட்ரை பண்ணுற, உன் ஃப்ரெண்டு ஸ்கூலில் இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணுறான், உன் ஃப்ரெண்டும் நீனும் சேர்ந்து ட்ரையாங்கிள் வரைய முடியுமா? முடியாது. இந்த சைட்ஸ் எப்படி இருக்கணும்? sum of 2 sides should be the greater than the third side. difference of 2 sides should be less than the third side. difference, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1, 5 விட கம்மி. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 1, 3 விட கம்மி.
இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2, 4 விட கம்மி. ஸோ புரியுதா? sum of two sides greater than the third side, difference of two sides less than the third side. இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். அது மாதிரி இல்லாம இருக்கா? இங்க இருக்கு. இங்க என்னங்க இருக்கு? என்னங்க இருக்கு? sum of two sides should be greater than the third side. இருக்கா? இல்லை. 10 20 கூட்டினா 40 விட பெருசா இருக்கணுமே. இருக்கா? இல்லை. அப்ப இது தவறு. புரிஞ்சுக்க முடியுதா? So I am going to question 18. The vector sum of 6 coplanar vectors each of magnitude f and where each vector is making an angle pi by 3 with the vector preceding it is. Okay, முதல்ல ஒரு வெக்டர் போடு, போட்டாச்சு. அடுத்த வெக்டர் ஈக்குவலா போடு, ஆனா 60 டிகிரி ஆங்கிள்ல போடு. ஓகே, போட்டாச்சு. ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? 60 டிகிரி. அடுத்து இங்க போயிட்டே இருக்கீல, இப்போ என்ன பண்ணணும்? மறுபடி திரும்பு. எவ்வளவு? 60 டிகிரி. ஓகே, திரும்பிட்டேன். இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? 60 டிகிரி. மறுபடி போயிட்டே இருக்க, 60 டிகிரி திரும்பு. அப்படின்னா இதுக்கு பேரல் ஆப்போசிட் வந்துடும். ஏன்னா 60 60 60னா 180. 180 டிகிரிஸ் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, மறுபடி என்ன பண்ணணும்? 60 டிகிரி திரும்பணும். ஓகே, திரும்பிட்டேன். அது எப்படி இருக்கணும்? இதுக்கா பேரலா வரணும். மறுபடி 60 டிகிரி திரும்பு. திரும்பினா என்ன ஆயிரும்? ஓம் சரவணபவா. மறுபடியும் ஹெக்ஸகன் வந்துடும். அப்ப 60 60 60 60 திரும்பி வந்தீனா புறப்பட்ட ஊருக்கே திரும்பி வந்துருவ. 6 படை வீடும் சுத்தி புறப்பட்ட ஊருக்கே திரும்பி வந்துருவ. அப்ப 0. ஓகே, புரிஞ்சிருச்சா? The vector of 6 coplanar vectors each of magnitude f and where each force vector is making pi by 3 vector preceding it is. Vector sum is. எல்லாத்தையும் கூட்டினால் என்ன வரும்? 0 வரும். Okay, you understand this? So geometry makes vector algebra very simple. Right, we are going to question 19. Right, again Saravana. Okay, come on. இப்போ இதுல என்ன இருக்கு பாருப்பா. Yes pa. What is AB vector plus AC vector plus AD vector plus AE vector plus AF vector? னா ஐயோ அப்படிங்க கூடாது. ஈஸியான क्वेश्चन. AB vector இருக்கு, AC vector இருக்கு. क्वेश्चन புரியுதா பாரு? அதாவது 1 1 இப்படி போடணும். ரைட், இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ரைட், இது ஏபி வெக்டர். ஏபி வெக்டர். அடுத்தது என்ன? ஏசி வெக்டர். சாரி, அடுத்தது ஏடி வெக்டர். ரைட், அடுத்தது ஏஇ வெக்டர். ஓகே, அடுத்தது ஏஎஃப் வெக்டர். இது எல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்கு. ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர், ஏடி வெக்டர், ஏஇ வெக்டர், இந்த மாதிரி கூட சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ நமக்கே தெரியும் இதில் வந்து ஏபி வெக்டர் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஏபி வெக்டர் எப்படி எழுதுறேன்? ஏலேருந்து ஓக்கு போயிட்டேன்னா எப்போதுமே நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஓ வழியாக போனீங்கன்னா பஸ் டிக்கெட் வாங்க வேண்டாம். ஓ வழியாக போனால் பஸ் டிக்கெட் வாங்க வேண்டாம், ஃப்ரீ. ரைட், ஏலேருந்து பிக்கு போகிறேன். எப்படி போவேன்? ஏலேருந்து ஓக்கு போயிட்டு ஓலேருந்து பிக்கு போயிடுவேன். ஏன்னா பஸ் டிக்கெட் ஃப்ரீ. ஏலேருந்து சிக்கு எப்படி போவேன்? அதே தான் பண்ணுவேன். ஏன்னா பஸ் டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குல்ல. ஏலேருந்து சிக்கு போனால் என்ன பண்ணுவேன்? ஏலேருந்து ஓக்கு போவேன், ஓலேருந்து சிக்கு போவேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? இது முடிச்சிட்டேன், இது முடிச்சிட்டேன். ஏலேருந்து டிக்கு போகிறேன். ஏலேருந்து டிக்கு போனால் எப்படி பண்ணுவேன்? ஏலேருந்து ஓக்கு போயிடுவேன், ஓலேருந்து டிக்கு போயிடுவேன். ரைட், அப்புறம் ஏஇ எப்படி போவேன்? ஏலேருந்து ஓக்கு போயிடுவேன், ஓலேருந்து ஈக்கு போயிடுவேன். ரைட், அடுத்து ஏஎஃப் என்ன பண்ணுவேன்? பஸ் டிக்கெட் வாங்க மாட்டேன். ஏலேருந்து ஓக்கு போயிடுவேன், ஓலேருந்து எஃப்க்கு போயிடுவேன். ஸோ ஐ ட்ராவல் லைக் திஸ். அப்ப என்ன சார் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓ பி வெக்டர் இருக்குல்ல, அதுவும் ஓ இ வெக்டர், அது ரெண்டும் ஆப்போசிட் வெக்டர் அப்படிங்கிறேன். கரெக்டா? இந்த இடத்துல இருக்கு ஓ, ஓ இ வெக்டர். இந்த இடத்துல இருக்கு பி. இது ரெண்டு எப்படி இருக்கு? ஆப்போசிட் வெக்டர். OE வெக்டர் OB வெக்டர் கெட்ஸ் கேன்சல். அதே மாதிரி வேற எது கேன்சல் ஆகும்?
சொல்ல முடியுமா? வேற எது கேன்சல் ஆகும் அப்படின்னா ஓசி வெக்டர் ஓஎஃப் வெக்டர் ஆப்போசிட் ஆப்போசிட், ஓசி வெக்டர் இருக்கு ஓஎஃப் வெக்டர் இருக்கு, கேன்சல் ஆகும். ஓசி வெக்டர் இந்த பக்கம் போகுது, ஓஎஃப் வெக்டர் அந்த பக்கம் போகுது, கேன்சல் ஆகும். ஓகே. அப்புறம் ஓபி வெக்டர் இப்படி போகுது, ஓஇ வெக்டர் இப்படி போகுது, அப்ப என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். ரைட். இப்போ மீதி என்ன வந்திருக்குன்னு பார்க்குறேன். இங்கே ஒரு ஏஓ, இங்கே ஒரு ஏஓ, இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இங்கே ஒரு ஏஓ பிரபா மேடம், புனிதா மேடம், இங்கே ஒரு ஏஓ, இப்படி இருக்கு. அப்போ 1 2 3 4 5 ஏஓ. சூப்பர். 5 ஏஓ இருக்கிற 2 ஏஓவை தாங்கலை, 5 ஏஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி வெக்டர். ஓடி என்பது என்னன்னா ஏஓ தான். ஓடி என்றாலும் ஏஓ என்றாலும் சேம் டைரக்ஷன். அப்ப அது ஒரு ஏஓ. அப்ப என்னங்க ஆச்சு அப்படின்னா this is equal to 6 ஏஓ. ஓகே, 6 ஏஓ. ரைட். 19 क्वेश्चन முடிச்சிருக்கோம். Right, we are going to question 20 now. We are going to finish it. Correct பாருங்க. 11:45. So we are coming to the last question. Right pa. ஒரு coordinate geometry. Right, x axis, y axis 0. இப்போ vector component of a vector 2, 2. ஓகே, இது 1, இது 2, இது 1, இது 2. நம்ம எங்க இருக்கோம்? 2, 2, 2, 2. அப்ப இந்த லைனை ஜாயின் பண்ணால் இந்த ஆங்கிள் கண்டிப்பாக 45 டிகிரி. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll say tan theta, tan alpha is equal to opposite side x coordinate 2, y coordinate 2, 2 by 2. tan alpha, tan theta என்பது y by x. y-ங்கிறது height, x-ங்கிறது base. அப்ப 2 by 2 is 1. அதனால தான் alpha 45 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்னங்க அப்படின்னா அடுத்தது 1, √3. கொஞ்சம் இது வந்து 2, இது 1. √3 எங்க இருக்கும்? 1.7 இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஓகே, இதை ஜாயின் பண்ணால் என்ன ஆகும்? 60 டிகிரி. ஏன் சார் 60 டிகிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 1, இது √3. நம்ம எங்க இருக்கோம்? இந்த இடத்துல இருக்கும். இந்த ஆங்கிள் பீட்டா. பீட்டாங்கிறது என்ன? tan beta is equal to y by x √3. tan beta √3 னா அப்ப பீட்டா எவ்வளவுங்க? 60 degrees. 60 degrees. கேள்வி வந்து என்ன? angle between the two. இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு இருக்கும்? 15 டிகிரி இருக்கும். 60 - 45. புரிஞ்சுக்க முடியுதா எல்லாருக்கும்? ரைட் பா, எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுங்க, நிறைய கணக்கு போடுங்க. ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ நிறைய சொல்லி தருவோம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம இன்ஸ்டியூட்லேயே படித்து ஃபிசிக்ஸ் மார்க் வாங்கலைன்னா அப்புறம் எப்படி நியாயம்? சரியா? சமத்தியாக படிக்கணுமா இல்லையா? கான்ஃபிடென்ட்டாக படிங்க, நல்ல மார்க் வாங்க. விஷ் யூ பெட். குட் லக். பாய்.